ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நூடுல்ஸ், காய்கறி போட்டு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் இப்படி தான் சாம்பார் சாதமே ரெடி பண்ணிடலாம். கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இல்லை. சரி, பசங்களுக்காக காரம் கம்மியாக செய்யலாம்னு சொல்லி காரம் கம்மியாக செஞ்சுட்டேன். அரிசி பருப்புமே ஊற வச்சாச்சு ஒரு டம்ளர். பாருங்கள் எவ்வளோ ஜாமான்னு சொல்லிட்டு ஜாமானை க்ளீன் பண்ணணும். எப்பயும் போல் மார்னிங் எழுந்துச்சி தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. மேகிமே காய்கறி நைட்டே கட் பண்ணி வச்சாச்சு. மேகிமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. நூடுல்ஸு எங்களுக்கு காஃபிக்குமே பால் காய்ச்சியாச்சு. சாம்பார் சாதமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மேலே நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சுருக்கேன் பசங்களுக்காக. இந்த பசங்க காரமாக இருக்கும் சொல்லுவாங்க. இன்னும் வந்து பூண்டுலாம் தட்டி போட்டு தேங்காய் பூலாம் போட்டால் சூப்பராகவே இருக்கும். கோயம்புத்தூர் ஸ்டைலில் அப்படி தான் செய்வாங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சுருக்கேன் பசங்களுக்காக. என்னுடைய வீடியோவெல்லாம் பிடிக்கிறீங்க, பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நான் லஞ்ச் என்ன பிரேக்ஃபாஸ்ட்லேயே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.